பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராப்பாளையம் காவல் நிலையத்தில் விக்கி என்பவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் 6ஆம் தேதி நடைபெற்றதாக கூறப்படும் தாக்குதல் சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தற்போது பார்க்கலாம். காவல் நிலையத்தில் இளைஞர் தாக்கும் காட்சியானது வெளியாகியுள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள ஏர்வாய்ப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயபால். இவர் கடந்த 2024ஆம் ஆண்டு வெளிநாட்டில் சுற்றுலா விசாவில் வேலைக்காக சென்றுள்ளார். அங்கு இவருக்கு அளவுக்கு அதிகமான பணி சுமை கொடுத்து சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் மீண்டும் தமிழ்நாட்டிற்கே அனுப்பி உள்ளனர். இந்த நிலையில் அவரை அவரது உறவினர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அங்கு அவருக்கு 3 நாள் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவர் இறந்துள்ளார். இந்த இறந்ததற்கான காரணம் அவர் வெளிநாட்டில் வேலைக்கு அழைத்து சென்று அங்கு அவருக்கு சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவரது மனைவி மலர் என்பவர் கச்சிராப்பாளையம் காவல் நிலையத்தில் இவரை வெளிநாட்டிற்கு அனுப்பிய அதே பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் மகன் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்துள்ளார். மேலும் அந்த விஜய் என்பவரிடமும் முறையிட்டுள்ளார். ஆனால் அவர் இவர்களை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காவல்துறையினர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இது குறித்து நீதிமன்றத்திற்கு சென்று இந்த புகார் குறித்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என முறையிட்டுள்ளார். பின்னர் நீதிமன்ற உத்தரவை பெற்று காவல் நிலையத்தில் வழங்கி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இது கடந்த ஜூன் மாதமே நடைபெற்ற நிலையில் ஆனால் இதுவரை காவல்துறையினர் இந்த எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் அந்த மலர் அவருடைய அக்கால் மகன் ஆகிய இருக்கக்கூடிய விக்கி என்பவர் கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி காவல் நிலையத்திற்கு சென்று இது குறித்து புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்து இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கேட்டுள்ளார். ஆனால் அதனால் காவல்துறையினர் ஆத்திரமடைந்து அவரை கடுமையாக காவல் நிலையத்தில் வெளியேவும் தாக்கியவுடன் காவல் நிலையத்தில் உள்ளே அழைத்து சென்று அங்கு இருக்கக்கூடிய ஆய்வாளர் காவலர்கள் அவரை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. அந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவர் கோவில் காவலாளி லாக்அப் மரணமடைந்து உயிரிழந்த நிலையில் அந்த சம்பவம் தமிழகத்தையே பெரும் பரபரப்புக்குள்ளாக்கிய நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காவல் நிலையத்தில் வைத்து இளைஞரை கடுமையாக தாக்கும் வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.